ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டேரக்டர் யாருன்னு தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. ஆமாம், அவர் நம்ம செல்வராகவன் டேரக்டர் அவர்கள் தான். இவர் எவ்வளவு யூனிக்கான டேரக்டரோ அதே அளவுக்கு இவரோட படங்களும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இவர் எடுக்கிற படங்களோட கதையை டைரக்ட் பண்ண ஒரு தனி தைரியமே வேணும். அதே மாதிரி இவர் எடுக்கிற படங்களை புரிஞ்சிக்க ஒரு தனி மனப்பக்கம் வேணும். அந்த மாதிரி இவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு புதுமையான தமிழ் திரையுலகில் இதுவரைக்கும் வந்திருக்காத ஒரு புதுமையான காதல் கலந்த கதைகளை இவர் ரொம்பவே அழகா எடுத்திருப்பாரு. இப்படி இருந்தாலும் இவரோட வாழ்க்கையில காதல் தோல்வி, திருமண வாழ்க்கையிலையும் தோல்வி, அது மட்டும் இல்லாம இவரோட ஒரு விழித்திரையில கேன்சர் நோய் ஏற்பட்டு அதை அகற்றி சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவரோட வாழ்க்கையில பல கஷ்டங்கள் இருந்தாலும் இவர் தமிழ் திரையுலகத்துல மக்களோட மனசுல நீங்காத இடம் பெற்றிருக்காரு. அவர் வாழ்க்கையில நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் அவர் டைரக்ட் பண்ண படங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இவர் தன்னோட சின்ன வயசுலேயே ஆனால் டைரக்டராக தான் ஆகணும், இல்லைனா எதுவுமே இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. எல்லா வீட்லேயுமே நடக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இவங்க வீட்லேயும் இவர் வேலை இல்லாமல் இருந்ததுனால சில பிரச்சனைகள் காரணமாக இவர் வீட்டை விட்டு வெளியே போய் அவர் ஃப்ரெண்டு கூட தங்கி இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட அப்பாவான டைரக்டர் கஸ்தூரி ராஜா அவர்கள் இவருக்காக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த படம் தான் துள்ளுவதோ இளமை. இந்த படத்துல தன்னோட தம்பியான தனுஷ் அவர்களை ஹீரோவா வச்சு படம் பண்ணியிருப்பாரு. அப்ப தனுஷ் அவங்களுக்கு 18 வயசு தான் ஆகியிருக்கும். அந்த படத்தை டைரக்ட் பண்றப்ப செல்வராகவன் அவர்களுக்கு 22 வயசு தான் ஆகியிருக்கு. 2002 வெளிவந்த இந்த படம் பெருசா மக்கள் மனசுல இடம் பிடிக்கல. இது பெரிய வெற்றி படமா அமையல. அடுத்ததா 2003 ஒரு சூப்பர் டூப்பரான ஹிட் படத்தை கொடுத்து தமிழ் மக்களோட மனசுல செல்வராகவன் யாரு, எந்த மாதிரியான டைரக்டர் அப்படிங்கிறத சூப்பரா பதிய வச்சிருப்பாரு. அந்த படம் தான் காதல் கொண்டேன். தன்னோட தம்பியான தனுஷை வச்சுதான் இந்த படத்தை பண்ணியிருப்பாரு. இதுல சோனியா அகர்வால் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. தோழன் தோழிக்கான காதலை இதை விட அழகா எந்த படத்திலையுமே சொல்லியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இந்த வயசு வரைக்குமே அவருக்கு அவரோட லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையாம். அதை பத்தி அவர் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப வேல்யூ பண்ணுங்க, அவங்கள மதிச்சு அவங்களுக்கான வேல்யூவை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த படம் 100 டேஸ்க்கு மேல ஓடி ஒரு பெரிய ஹிட் கொடுத்த ஒரு படம். இந்த படம் பார்த்த கமல், நான் குணா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த காதல் கொண்டேன் படத்தை பார்த்திருந்தா குணா படத்தை இன்னும் வேற மாதிரி எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இந்த படத்துக்கு பெஸ்ட் டைரக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கு. அடுத்தது 2004 அந்த படமும் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் செம ஹிட்டான ஒரு படம் தான். சோனியா அகர்வால் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசரான AM ரத்னம் அப்படிங்கிறவங்களோட மகன் ரவி கிருஷ்ணா அவங்க ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. ஆமாங்க, இந்த படம் 7G ரெயின்போ காலனி. இந்த படத்துல அப்பா மகன் அப்படிங்கிற உறவை இதை விட யாராலுமே அழகா சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பரா எடுத்திருப்பாரு. அப்பா மகன் வர ஒரு சீனுமே தியேட்டருக்கு கைத்தட்டல் விசில் சத்தத்தோட சேர்த்து கண்ணீரையும் வர வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு அப்பா மகன் உறவை பத்தி ரொம்பவே அழகா ரொம்ப டீப்பா எடுத்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல லவ்க்கான ஒரு புது இலக்கணத்தையே வகுத்து கொடுத்திருப்பாரு. இதுல ஒரு பொண்ணோட அழக பார்த்து லவ் பண்ற ஒரு பையன், அந்த பொண்ணு இந்த மண்ணில் புதஞ்சதுக்கு அப்புறமும் அவளை மறக்க முடியாம கடைசி வரையும் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கிறத ரொம்ப அழகா சூப்பரா எடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த படமும் பயங்கரமான ஹிட்டான ஒரு படம். இந்த படத்துக்கும் இவருக்கு பெஸ்ட் டைரக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த படம் தெலுங்குலையும் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் 2006 புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்தை தனுஷ், நேகா, சோனியா அகர்வால் இவங்களெல்லாம் வச்சு பண்ணியிருப்பாரு. இது ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி எடுத்த படம். இதுல வயலன்ஸ் அதிகமா காட்டியிருப்பாரு. இதுல தனுஷோட ஆக்டிங் லெவல் வேற லெவல்ல இருந்திருக்கும். ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட இருந்து நெகட்டிவான ரிவ்யூ தான் கிடைச்சது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்திருந்த படங்கள் எல்லாத்துலேயுமே பல உறவுகளை பத்தி ரொம்ப அழகா சொல்லிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஒரு வயலன்ஸான மூவியை எடுக்கிறப்ப மக்களால் அதை ஏத்துக்க முடியல. ஆனா இந்த படத்துக்கான பெஸ்ட்
டைரக்டருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்டு இவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஹாலிவுட் ரேஞ்சில் சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு டொரண்டினோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு வெளிநாட்டுக்காரர் செல்வராகவன் அவர்கள்கிட்ட வந்து பேசி இந்த படத்தை பற்றி பாராட்டியிருக்காரு. இந்த படம் 2006 வெளியானப்ப பெருசாக இந்த படத்தை யாருமே ஏற்றுக்கல. ஆனால் 2021 இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பயங்கரமான வரவேற்பு மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சது. அதுக்கப்புறம் 2007 ஆடவாரி மாட்லாக்கு அர்த்தலே வெர்லு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை டைரக்ட் பண்ணி இருப்பாரு. இதுல த்ரிஷா வெங்கடேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இது பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சிருந்தது. இந்த படம் தமிழ்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன படம்ங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இது தமிழ்ல மிகப்பெரிய வெற்றி படமா 100 நாட்களுக்கு மேல ஓடின ஒரு படம். அதுக்கப்புறம் 2010 இவர் ஒரு பெரிய பட்ஜெட் ஹிஸ்டாரிக்கல் ஃபில்மை வந்து எடுக்கிறாரு. இதுல கார்த்தி, பார்த்திபன், ரீமா சென், ஆண்ட்ரியா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படம் இதுவரைக்குமே நம்ம தமிழ் படத்துல எடுத்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து சோழர்களின் வரலாற்றை பற்றின ஒரு கதையை பல கல்வெட்டுக்கள்ல இருந்து உண்மையான கதையா செல்வராகவன் அவர்கள் இந்த படம் மூலியமா காமிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் எடுக்கிறப்ப நடிச்ச எல்லாருக்குமே பாம்பு, அட்டைப்பூச்சி இது மாதிரியான பல தொல்லைகள் இருந்து அந்த பட ஷூட்டிங் அப்ப நிறையவே கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு அவர் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு செல்வராகவன் அவர்களுக்கு 15 வருஷம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து மக்கள் கிட்ட பெருமளவுல வெற்றி படமா அமையல. இது பெருமளவுல மக்கள் கிட்ட வெற்றி படமா அமையாததுனால செல்வராகவன் அவர்கள் ரொம்பவே மன வருத்தப்பட்டிருக்கிறத ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இந்த படத்தை ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவியை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. இதில் நடித்த எல்லாரோட ஆக்டிங்குமே வேற லெவலில் இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் செல்வராகவன் அவர்கள் அவங்களை நடிக்க வச்சிருப்பாரு. ஆனால் இந்த படமும் 2021 ரீரிலீஸ் ஆகுறப்ப பெரிய வரவேற்பை மக்கள்கிட்ட பெற்றது. அந்த படத்தை எல்லாரும் பாராட்டி தள்ளியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தமிழ் படத்தை இவங்க எப்படி மக்கள் வந்து ஏற்றுக்காம போனாங்க அப்படிங்கிறத நிறையவே சொல்லி ஆதங்கப்பட்டிருப்பாங்க. அடுத்ததா 2011 மயக்கம் என்ன அப்படிங்கிற படத்தை எடுத்திருப்பாரு. இந்த படத்துலயும் தன்னோட தம்பியான தனுஷ் மற்றும் ரிச்சா கங்கோபாத்தியா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல தன்னோட பேஷனை நோக்கி ஓடுற ஒரு மிடில் கிளாஸ் பையன் தன்னோட பேஷனை அச்சீவ் பண்றதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமா ரொம்ப அழகா காட்டியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு மனைவி கிடைச்சா யாராலையுமே தன்னோட பேஷனை தன்னோட எய்மை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த படத்தில் அவங்க மனைவியோட கேரக்டரை, அதாவது ரிச்சா கங்கோபாத்தியாவோட கேரக்டரை ரொம்ப அழகாக செதுக்கி இருப்பார். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக வேண்டிய படம். ஆனால் இதுவுமே மக்கள்கிட்ட ஆவரேஜான ரிவ்யூவை தான் பெற்று வந்துச்சு. இதில் ரிச்சா கங்கோபாத்தியாவோட ஆக்டிங் லெவல் வேற லெவலில் இருக்கும். ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2013 இரண்டாம் உலகம் அப்படிங்கிற படத்தை இவர் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இதில் ஆர்யா மற்றும் அனுஷ்கா அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. இது ஒரு பெரிய பட்ஜெட் மூவி. இந்த படம் ஒரு ஹாலிவுட் மூவி அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கும் இதோட சினிமோட்டோகிராஃபி எல்லாமே. ஆனால் இது என்ன மாதிரியான கதை அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் பெருசாக புரிஞ்சிக்கவே முடியல. அதனால இந்த படம் ஒரு ஃபெயிலியரான படமாக அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 6 வருஷம் கழிச்சு இவர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ மக்கள் கிட்ட இவர் படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவர் சூர்யா மற்றும் சாய் பல்லவியை வச்சு இந்த படம் எடுத்திருக்கிறதுனால அந்த எதிர்பார்ப்பு இன்னுமே அதிகமாக இருந்தது. ஆனால் மக்கள் கிட்ட இருந்த எதிர்பார்ப்பை இவர் பூர்த்தி செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படமும் வந்து அந்த அளவுக்கு பெரிய வெற்றி படமாக அமையலை. இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியரான படம் தான். ஆனால் இதில் நடிச்சிருந்த சூர்யா மற்றும் சாய் பல்லவி அவர்கள் வேற எந்த படத்துலையுமே இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட ஆக்டிங் லெவல் வேற லெவலில் யூனிக்காக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் நடந்திருக்கு. இந்த பட ஷூட்டிங் அப்போ சாய் பல்லவி அவர்கள் ஒரு சீனும் ரொம்ப நல்லா நடிச்சாலுமே செல்வராகவன் அவர்கள் நிறைய டேக் வாங்கியிருக்காரு. இதனால சாய் பல்லவி ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு கிளம்பிட்டாங்களாம். நெக்ஸ்ட் டே தனுஷ் கால் பண்ணி அவர் அப்படிதான் பண்ணுவாரு, நீங்க நடிங்க, அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே சாய் பல்லவி நடிச்ச எல்லா சீனையும் ஃபர்ஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணி
பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஏன் 6 வருஷம் கழிச்சு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு நடுவுல 2016ல இவர் நெஞ்சம் மறப்பதில்லை, மன்னன் வந்தானடி இப்படிங்கிற மூவி எல்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அப்ப இருந்த சில சூழ்நிலைகள் அந்த படம் எதுவுமே வெளியிடப்பட முடியாம அப்படியே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்தை தான் 2021ல இவர் வெளியிட்டிருக்காரு. நெஞ்சம் மறப்பதில்லை படத்துல எஸ்.ஜே. சூர்யா அவர்களும் நந்திதா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஆனா இது மற்ற எல்லா பேய் படம் மாதிரியும் இல்லாம ரொம்ப வித்தியாசமான கதைக்களத்துல செல்வராகவனுக்கே உரிய கதைப்பாணியில இந்த படத்தை எடுத்திருப்பாரு. ஸோ இதுவுமே இந்த கதையுமே மக்களுக்கு பெருசா புரியல. ஸோ இதுவுமே மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூவை தான் வாங்குச்சு. இது சின்ன பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட்ல எந்த லாஸுமே இல்லை. இது நல்லாவே பாக்ஸ் ஆஃபீஸில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கடைசியாக 2022ல் தன்னோட தம்பியான தனுஷை வச்சு நானே வருவேன் அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காரு. இதில் இவர் ஒரு சின்ன ரோலையும் நடிச்சிருப்பாரு. இதுவும் பெரிய வெற்றி படமாக அமையல. இதுவும் மக்கள்கிட்ட ஒரு ஆவரேஜான ரிவ்யூவையே வாங்குச்சு. எப்படி இருந்தாலும் செல்வராகவன் மாதிரியான டைரக்டர்கள் நம்ம தமிழ் திரையுலகுக்கு கிடைச்சது மிகப்பெரிய வரப்பிரசாதம், பொக்கிஷம் தான் சொல்லணும். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.